வணக்கங்கண்ணா. ஆ வணக்கம், வணக்கம், வணக்கம். நான் பேசுறது கேக்குதுங்களா? ஆ. கேக்குதுங்கண்ணா. இந்த பார்த்தேன். நீங்க சொல்றதெல்லாம் கவனிச்சேன். சரி, சரிங்க. ஆமா. உங்க இதெல்லாம் பார்த்தேன். உங்களுடைய மெடிக்கல் ரிப்போர்ட் ஏதாவது எடுத்தீங்களா? ஏதாவது ஏதாவது பண்ணீங்களா? இல்லைங்க. இல்ல அந்த அளவுக்கு நம்ம இன்னும் மருத்துவமனை பக்கமே அதிகமா போனது இல்லைங்க. இல்ல. அது வேற. நம்ம அறிவியல் ஆ, படிக்கணும். எதுவுமே வந்து அறிவியல் படிக்கலைன்னா, நான் வந்து ஒரு ஆலோசனை ஒண்ணும் இந்த அறிவியல் படுத்தி முறையாக ஆ, இப்ப வந்து உங்களுக்கு ஒரு ஆலோசனை மட்டும் தான் சொல்றேன். ஒரு 1/2 மணி நேரம் சொல்றேன். அது எந்த அளவுக்கு சரி, சரி. ஏன்னா நோயை வெல்றது சாதாரண விஷயம் அல்ல. அதனால தான் புரிஞ்சுக்கணும். சரிங்கண்ணா. நோய் வந்து நம்மளுடைய 100 ஒரு 400, 500 வருஷம் பல்லாயிரம் ஆண்டுகளாக மூளையில நம்ம ம், ம், பழக்கப்பட்டு நம்ம சாப்பிடுறதெல்லாம் ம். இருக்கும். அதுதான் நம்ம அறியாமை. ஆமா. ஆ, கண்டுபிடிச்சாங்க. நம்ம அறியாமை செஞ்சுட்டு இருக்கோம். அதெல்லாம் இருக்கட்டும். இப்ப அந்த புத்தகத்த வாங்கி நீங்க படிச்சிருப்பீங்க. அந்த உணவில்லாமல் வாழும் கதை புத்தகத்த வாங்கி நீங்க படிச்சிருப்பீங்க. ஆமா. இல்லையா? படிச்சு படிச்சிருக்கேன். ஆன்லைன்லயே கிடைக்குது. சிலர் எங்கிட்டயும் வாங்குறாங்க. அது வேற. ஆன்லைன்ல வந்து நான் கோயம்புத்தூர்ல வாங்கினேன். பரவால்ல. நல்லது, நல்லது. ம், ஆ அதுல வந்து 33வது தலைப்புல 33வது பாடத்துல என்னுடைய இருக்கு. ம், ம். இந்த பாடம் இருக்கு. 33வது பாடத்துல இந்த மாரி சொல்லி தர்றாங்க. சரி, சரி. 35 வருஷம் நான் படிச்சுட்டு இருக்கேன். ம், ம், ம். நீங்க சின்னசாமி தோட்டத்துக்கு ஒரு முறை நான் போய் வந்திருக்கேன். சின்னசாமி ஒரு அரசு சின்னசாமி சத்தியமங்கலம். ஆமாங்க. அவர் கடுமையான நோயில் இருந்தவர். கடுமையான நோயில் இருந்தவர். சாதாரண உணவு பழங்கள் இருந்தவர். ஆ, அந்த தமிழர் வேளாண்மை அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி அங்க நடத்திட்டு இருந்தாரு. ஒரு இடம் நான் பார்க்க போயிருந்தேன். அப்ப வந்து இவரு கூட ஞானப்பிரகாசம் கூட வந்திருந்தாரு. அதுக்கு பின்னாடி வந்திருந்தாரு. அதுக்கு முன்னாடியே நான் போயிருந்தேன். அதெல்லாம் இருக்கட்டும் அதெல்லாம். அவருக்கு கடுமையான பல நோய்கள் இருந்தது. யாருக்கு? அ சின்னச்சாமியாவுக்கு. நீங்க சொல்லக்கூடிய ஆ, எல்லா பிரச்சனையும் அவருக்கு இருந்தது. ஓ, மூட்டு வலி, முழங்கால் வலி, இடுப்பு வலி, பின்னாண்ட ஆ, வந்து கீழ பார்த்தீங்கன்னா, முதுகு தண்டு வலி. கீழ அந்த L4, L5, L6 என்னென்னமோ சொல்லுவாங்க. ஆமா, ஆமா. அதே நிலைதான். எல்லாம் பல நோய்கள் அவருக்கு. புரியுதுங்களா? சரி, சரி. அப்ப நீங்க உணவுக்கும் ஆரோக்கியத்துக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஆ, நாம உணவு சாப்பிட்டு உண்மை. ஆரோக்கியம் நினைச்சுக்கிட்டு ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது எல்லாரும் அந்த தவறு. ம். இந்த புத்தகத்தை ஞானப்பிரகாசம் கூட நான் கொடுத்துருக்கேன். ஓ, அது ஒரு படிச்ச சரி, மாதிரி சரி. தெரியல. எல்லாரும் மாட்ட போறாங்க. எல்லாரும் மாட்டிட்டு சீரடி போறாங்க. ஆ, நம்மாழ்வார் ஐயாவுக்கு நான் 15 வருஷம் அவர் சாகிறதுக்கு முன்னாடியே ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி நான் கொடுத்துருக்கேன். ஓ, இந்த மாதிரி இயற்கை ஆர்வலர்கள் இந்த மாதிரி தமிழ் சம்பந்தமான வரக்கூடியவங்க மறைந்து விட்ட கலையை மீட்டெடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அது வேளாண்மை இது வேண்டாம் இருக்கட்டும். அப்ப இவங்க ம். கொண்டு போய் சேர்த்துறது என்னுடைய கடமை செஞ்சது. இவங்க நான் சரி, சரி. ஜெர்மனி எல்லா நாடுகளுக்கும் இதை அனுப்பி வச்சிருக்கேன். ஜெர்மனி பல்கலைக்கழகத்துக்கு அனுப்பி வச்சிருக்கேன். ஜெர்மனி அவங்க ஓ, ஆமா. தமிழுக்காகவே 100 சொல்லியிருக்கீங்க. தமிழுக்காகவே 100 செலவு பண்ணி ஜெர்மனியில ஹாம்பர்க் ஒரு பெரிய நகரத்துல தமிழ் துறையில ம். அந்த தமிழ் ஆராய்ச்சி பண்றாங்க. அவங்களுக்கு 10 புத்தகத்தை நேரடியா கொடுத்துறாங்க. ம். சரி, அதெல்லாம் சரிம்மா. இருக்கட்டும். அதெல்லாம் இருக்கட்டும். இப்ப அதெல்லாம் இருக்கட்டும் போட்டும். நான் இத நீங்க இந்த வீடியோ எல்லாம் பார்த்திருப்பீங்க. நீங்க அதெல்லாம் ஒரு 4, ஆமாங்க. 4, 5 காணொளியாவது பார்க்கணும். அதாவது ஒரு 10, 15ஆவது பார்த்தா தான் புரியும். சும்மாலாம் புரியாது. நிச்சயமா, ஆமா. நிச்சயம். நெறைய பார்த்துருக்கேன். உங்களோட வீடியோ கிட்டத்தட்ட ஒரு 2, 3 வருஷமா எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிட்டே இருக்காங்க. அப்ப அதான் சின்னச்சாமி ஐயா தோட்டம் வந்ததுக்கு அப்புறமா அவரு அங்க வரும்போதே அவர் வந்து அந்த பயிற்சி பண்ணிட்டு இருக்கிறதா உங்கள்ட்ட சொன்னாரு. அதான் நீங்களும் அவரும் பேசிட்டு இருந்தீங்க. ஆமாமா. அப்ப இருந்து நமக்கு அது கொஞ்சம் பரிச்சயமாச்சு. அதுக்கப்புறமா வந்து ஒரு புத்தகம் வாங்கி ஒரு 2 வருஷம் இருக்குங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் படிச்சேன் அப்பப்ப இடையில. ஆம், அப்புறம் அது வரைக்கும் உங்க வீடியோவெல்லாம் இதுவரைக்கும் ஒண்ணு விடாம பார்த்துருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ம், ம். சரி. நீங்க பரவால்ல. சொல்றதுல நெறைய புரிதல்லாம் இருக்கு. அதெல்லாம் ஆமா. ஒண்ணுதான். அப்புறம் அ அதுக்கப்புறம் அந்த தான் புத்தகம் அப்புறம் நான் சொன்னேன். அருமை. இன்னும் கொஞ்சம் நல்லா காட்டுங்க. மேல தூக்கி காட்டுங்க. ஆ, அருமை. அருமை, அருமை. நல்லது. அருமை, அருமை. சரி. இப்ப அதுல நம்ம ஆலோசனைங்கிறத ஒண்ணும் பயப்பட இது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, இத முழுமையா செஞ்சு முடிக்கிறதுக்கு 6 மாசத்துல இருந்து 1 வருஷம் ஆகலாம். முழுமையா உங்களோட ஒத்துழைப்பு என்னன்னு எனக்கு தெரியாது. இது வந்து நீங்களே செஞ்சுக்கிற முறை இருக்கு. நான் வழிகாட்ட நீங்களே செஞ்சுட்ட செலவு கிடையாது. சரிங்களா? ஆமாம். இப்ப நான் சொல்லிக் கொடுக்கணும்னா கட்டணம் உண்டு.
புரியுதுங்களா? நான் சொல்லிக் கொடுக்கறது கட்டணம் உண்டு. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 நாள் நான் சொல்லி தருவேன். எப்படி செய்யறதுன்னு சொல்லி ஆ கொடுப்பேன். அதவே புத்திசாலித்தனமா இருந்து நீங்க முடிச்சிட்டீங்க 100 வருஷத்துக்கு ம் வாழலாம். சரி சரி அதுல வந்து முழுக்க முழுக்க அறிவியல் படுத்தணும். அதை வந்து நான் சின்னசாமிக்கு நான் சொல்லித் தரப்போ ஒவ்வொரு முறையும் மாசம் மாசம் அவர் என்ன பண்ணுவாருன்னா மெடிக்கல் எடுத்துங்களுக்கு. அதுதான் முக்கியம். ஓ அப்ப நீங்க ஓ ஓ. என்ன பண்ணலாம்னா ஆ பிறருக்கு அறிமுகம் படுத்தலாம் அல்லது நீங்களே வைத்தியரா இருந்துக்கலாம். நீங்கள் வைத்தியராகவும் இருக்கலாம். ம் பிறருக்கு நீங்க சொல்லியும் தரலாம். அதுலயும் அறவழியில பொருளீட்டுறது அடிப்படை. அறவழி இப்ப நான் அறவழியில பொருளீட்டுறதுனாலதான் நான் இது வாங்குறேன். 25 வருஷம் நான் எல்லா தொழிலும் விட்டுட்டேன். இது ம் ம். சம்பாதிக்கிற வழிகளே தவறா இருக்கிறதுனாலதான் வெங்கடேச்சினை பார்த்தது நான் பல தொழில் பண்ணிட்டதில்ல விட்டுட்டேன். இதுதான் நான் தொழிலா செஞ்சுட்டேன். சரி சரி ஆ இலவசம்ங்கிறது எதுவுமே இல்ல. இலவசத்துல எதுவுமே இல்ல. உலகத்துல எதுவுமே இலவசம் கிடையாது. நிச்சயமா நிச்சயமா அதனால இல்ல பயணம் அது நல்லது இல்ல அதுல சொல்லியிருக்கேன் நான் திரும்ப ஆமா இலவசம் கிடையாது. எல்லாரும் வாங்கி உண்மை உண்மைதான் நீங்களே செஞ்சுக்கீங்க. நான் 8000 வீடியோ போட்டிருக்கேன். இதுக்கு மேல என்ன பண்ண முடியும்? தனித்தனியா போட்டு ஆமா 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 இருந்தாலும் அந்த சந்தேகம் வந்தா யார்கிட்ட போய் கேட்க? ஆ ஏன்னா நம்ம சந்தேகத்துலதான் பிறந்திருக்கோம். நம்ம சாப்பிடுறதுக்கும் ஆரோக்கியத்துக்கும் இருக்குன்னு நம்ம வந்து தவறா நம்ம மூளையில பதிஞ்சிருக்காங்க. கண்டிப்பா கண்டிப்பா அது பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு உணவு பார்த்தாவே நமக்கு பசி வரும். ஒரு உணவு பார்த்தாவே சாப்பிடலான்னு என்ன இதெல்லாம் வந்து சாதாரண விஷயம் அல்ல. இப்ப நான் அதெல்லாம் என்ன ஆமா ஆமா விட்டு வரணும்னா நான் தனிமையில தான் இருந்தாங்க. என் மூளை தனிமை நான் தனிமையா இருக்கணும். எனக்கு ம் அவங்க தனிமையில இருந்து ஆராய்ச்சி பண்ணவங்களா இருக்கணும். அவங்க சொல்றத நம்ம ஏத்துக்கணும். ரெண்டாவது இதை ஆ அறிவியல் படுத்தணும். யோக முறை வந்து அறிவியல் படுத்திட்டு வந்தீங்க வந்து யோகா சயின்ஸ் வந்து நல்லதுன்னு என்ன சொல்றானுங்க. அதே நேரத்துல யோகா ம் மூலமாக எதையுமே கட்டுப்படுத்தலாம். நோயை பசி கட்டுப்படுத்தலாம், மூச்சு கட்டுப்படுத்தலாம், இதயத்தை கட்டுப்படுத்தலாம், எல்லாம் பண்ணலாம். இது இயற்கை கொடுத்துருக்க ஆமா வரம். ஆமா அதே நேரத்துல உணவு ரெண்டா உணவு உண்ணுதல்னு ஒண்ணு இருக்குது. உணவு இல்லாம இருத்தலும். ம் உணவு ஆ ஆ உணவு உண்ணுவதெல்லாம் ஒரு குற்றம் கிடையாது. உணவு உண்றதெல்லாம் அது வேற. அது சுவைக்காக சாப்பிடுற. நீங்க சுவைக்காக எது வேணா சாப்பிடுறீங்க. நீங்க சுவைக்காக ஒரு ம் சுவை இல்லாம யாராவது உலகத்துல சாப்பிட சரி உலகத்துல யாராவது ஒருத்தராவது நான் சுவையே இல்லாமல் இல்ல சாப்பிட்டு எவனாச்சும் சொல்ல முடியுமா? நிச்சயமா இல்ல அப்படின்னா அதுலதான் நம்ம மாட்ட போறோம். நம்மாழ்வாரு வந்து உடம்பு சரியில்லாம இறந்தாருன்னு வச்சுக்குவேன். எப்படியே எல்லாரும் உடம்பு சரியில்லாம தான் இறந்து போறாங்க. எல்லாரும் நோய்வாய்ப்பட்டு தான் சாகுறாங்க. எல்லாரும் ஆமா இறுதிக்கட்டம் நோய்வாய்ப்பட்டது அப்ப அந்த நோய் இல்லாம சாகுற முறைன்னு ஒண்ணு இருக்கு. அதுதான் ஆ உண்மையின் பேரு. இப்படி ஒரு பழம் பழுத்து கீழே விழுகுது. ஒரு தேங்காய் வந்து ஆ எல்லாமே பழுத்து கீழே விழுகுது. தேங்காய் வந்து முத்தி கீழே விழுகுது. இல்ல பழங்கள் முத்தி கீழே விழுகுறப்போ அந்த தகுதியோடு தான், அதாவது அடுத்த உயிரை உற்பத்தி பண்ணுகின்ற தகுதியோடு தான் அது விடுதலை பெறுது. ம் ம் நாம என்ன பண்ணோம்னா எந்த தகுதி இல்லாம விடுதலை பெறோம். அது ரொம்ப தவறு. எந்த தகுதி ஓ நோய்வாய்ப்பட்டு சாகரவன் வந்து தகுதியற்றவன் அர்த்தம். நோய்வாய்ப்பட்டு சாகரவன் வந்து சரி சரி தகுதியற்றவன் அர்த்தம். அப்போ நாம நோயற்ற வாழ்வே நிறைவற்ற செல்வம். இது பண்ண வந்து 30 வருஷமா எந்த நோயும் கிடையாது. ம் நம்புறதே கடினம். நம்புறதே அது நேர்ல பார்த்துருந்தாதான் எல்லாத்தையும் நம்ப முடியும் அதனாலதான் என்ன பண்றேன்னா என்ன வாய் விட்டு கம்முன்னு இதெல்லாம் வீடியோ எல்லாம் பாக்குறேன். யாரு விரும்புறாங்களோ அவங்க மட்டும் வருது. ஏன்னா இது வந்து எல்லாத்துக்கும் சொல்லிக் கொடுக்க முடியாது. எல்லாருக்கும் இது நிச்சயமா கற்றுக் கொடுக்க முடியாது. ஏன்னா இது வந்து அறிவியல் அடிப்படை. அந்த அதான் ஆசிரியருக்கும் மாணவனுக்கும் சரியான ஒப்பந்தம் இருந்தா தான் நான் முழுமையா சொல்லித் தர முடியும். ம் இல்ல அப்படின்னு முடியாது. ஏன்னா நான் அறிமுகங்கிறது வேற. நான் சொல்லிட்டு போயிடுறேன். ஏற்கனவே அறிமுகப்படுத்திட்டேன். அதனால ஒரு அறிமுகம் சொல்லியிருக்கேன். இது மட்டும் பயப்பட தேவையில்லை. உணவு உண்ணுதல் ஆமா என்பது உணவு இல்லாமல் என்பது. உணவு இல்லாமல் இருக்கிறப்போ எனர்ஜி எங்க இருக்கிறது அதான் கேள்வி. என்ன சொல்றாங்க சோத்து சாப்பிட்டு எல்லாம் இப்போ தப்பு சொல்றாங்க. எல்லாமே தவறா போயிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா எல்லாமே ருசிக்கு அடிமையானவங்க. எல்லாருமே ருசிக்கு அடிமையானவங்க. ருசிக்கு அடிமையானவங்க இந்த உணவுனுடைய பெருமையை தான் பேசிட்டு இருக்காங்க. ருசிக்கு அடிமையானவங்க உணவுடைய பெருமையை பேசுவாங்க. ஆனால் சரி அதுக்கு பதிலே இல்லை. அதனாலதான் இங்க நாம வந்து திருப்பி இது வந்து முழுக்க 75 விழுக்காடு வெறுமனை அடிப்படையாக கொண்டது. டாக்டர் அர்னால்ட் கையில வச்சிருக்கேன். இவருதான் அடிப்படை. 2 புத்தகம் வச்சிருக்கேன். இதுதான் அடிப்படை. இது தெரியாம யாருமே இந்த விஷயத்தை செய்ய முடியாது. இதுல அடிப்படை செய்திகள் ஏராளமான கீ பாயிண்ட் ரகசிய குறிப்புகள் இருக்கு. 3 குறிப்பு இருக்கு. 3 ரகசிய குறிப்பை புரிஞ்சிக்காம யாரும்
இது பத்தியம் கிடையாது, பட்டினி கிடையாது, உண்ணா நோன்பு எதுவுமே இதுல கிடையாது. நீங்க விரும்பினா எந்த உணவு வேணா சாப்பிட்டுக்கலாம். ஆனால் தூய்மைன்னு கேட்டா தெரியாதுன்றுவாங்க எல்லாரும். தூய்மை செய்ய தெரியாதனாலதான் எல்லாரும் நோய்வை தூய்மை செஞ்சுட்டே வந்தோம்னா அது அதுவே 100 வருஷத்துக்கு கொண்டு போயிடும். 100 வருஷத்துக்கு கொண்டு போய் எந்த நோயும் இல்லாமல் விடுதலை பெறும். அதாவது ஒரு பழம் பழுத்து தானா பழம் கீழே விடுது, அதுக்கு எந்த முழுமையான ரெண்டாவது அது ஆரோக்கியமான பழம். இப்ப ஆரோக்கியமாகத்தான் விடுதலை. இதுதான் இயற்கையோட நுட்பம். அதனாலதான் இயற்கை வந்து 2 விதமா பிரிச்சுதான். ஆற்றலை தனியா பிரிச்சு, உணவை தனியா பிரிச்சு. உணவை வந்து ருசிக்கு கூட வச்சு விட்டுருச்சு, ஆற்றலை வந்து சுத்தத்தை வச்சிருக்குது. அப்ப நீங்க பொழுது உடம்பு நல்லாகுதான தினம் நாம தினம் கவனிச்சா குறைஞ்சபட்சம் 6 மாசமாவது உங்களை கவனிச்சாதான் முழுமை பெற முடியும். இல்ல நானே செஞ்சுக்கிறேன் அப்படின்னா அதுக்கும் வழி நீங்களே செஞ்சுக்கலாம். நீங்களே படிச்சுட்டு தைரியமா செய்யலாம். ஏன்னா இது வந்து வெளிப்படையானது, மூடிய அமைப்பு கிடையாது, மூடி வச்சிருக்கிற அமைப்பு கிடையாது. இது திறந்த. ரெண்டாவது வந்து நோய் வந்ததுக்கு அப்புறம் பல லட்சங்கள் செலவு நோய் வராம தடுப்பதுதான் நிறைய பேர் நோய் வந்து செலவு பண்றாங்க. லட்சக்கணக்கில் சேர மாட்டாங்க. சாதாரண உப்பு நோய் வலி அவர் பாத்தீங்கன்னா பல லட்சம் செலவு பண்ணிருப்பார். சில ஆயிரங்கள்ல குணமாச்சு, சில ஆயிரங்கள்ல குணமாச்சு. அப்படின்னா இனிமேல் அவருக்கு 100 வருஷத்துக்கு நோயே வராது. ஏன்னா உணவு ஆசையில இருந்து அவர் வெளியே வந்துட்டார். உணவு ஆசையில இருந்து உணவு இப்ப அவர் உணவு உண்றாரா இல்லைங்களா? உணவு அந்த ஜீரநீரை அமைதிப்படுத்துறது உணவு. இந்த பயிற்சியில என்ன கேட்டீங்கன்னா அந்த ஜீரநீர் சுத்தம் அமைதியாகிவிடும். அப்போ இதுதான் பரிணாம அறிவியல். இது வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். நீங்க சாப்பிடுதல் என்பது வேறு, ஜீரநீரை அமைதியாக இருக்கிறது. இந்த ஜீரநீர் அமைதியை வச்சுட்டா நீங்க மரணத்தை நோய் இல்லாம வாழ முடியும். நீங்க ஜீரநீருக்கு வேலை கொடுத்துட்டீங்கன்னா நோய் உறுதி மரணம். இதை புரிஞ்சிக்காம வெறுமனே இது நோய் வந்ததுக்கு அப்புறம் செய்யறது, அவசரத்துக்கு செய்யறது, தற்காலிக அதெல்லாம் சின்ன சின்ன பலன் தருமே தவிர முழுமையான பலன். அப்படின்னா நீண்ட நாள் இந்த நீர் பயிற்சி செய்யறவங்க கிட்ட தொடர்பு இருந்தா மட்டும்தான் நீங்க 100 விழுக்காடு அல்லது குறைஞ்சது ஒரு 80-90 விழுக்காடு வெற்றி. எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு திட்டத்தை கொடுத்து நீங்க எந்த அளவுக்கு செய்யறீங்க, இது பாஸ் மார்க் எல்லாம் போட முடியும், எந்த அளவுக்கு செஞ்சிருக்கீங்க பாஸ் மார்க் போடுறதோ இது வந்து ஒண்ணும் இல்லை. இந்த மாதிரி தேர்வு எழுதி பாஸ் மார்க் வாங்கிட்டீங்கன்னா நோயெல்லாம் குணமாக்க முடியாது. இது பாஸ் மார்க்ல 6 படிச்சிருக்கீங்க பார்த்திருக்கீங்க அப்படியே செய்யல. இது வரைக்கும் ஒரு 10,000 புத்தகம் 20,000 காப்பி நானும் இன்னைக்கு கூட 2-3 காப்பி அனுப்பிச்சு வச்சேன். மதுரைக்கு 2-3 காப்பி அனுப்பிச்சு வச்சேன். கூட ஒரு வழிகாட்டுதல் இருக்கணும், அப்பதான் தொடர்ச்சியா பண்ண முடியும். அது இல்லாம ரெண்டாவது பொருளாதார வசதி இருக்கணும். குறைஞ்சபட்சம் பொருளாதார வசதி இருக்கணும். பொருளாதார வசதி அரசாங்கமே ஒரு நோய்க்கு 1 லட்சம் ரூபாய் கொடுக்கும். 1 லட்சம் 2 லட்சம் எல்லாம் அரசாங்கமே கொடுக்கும். அரசாங்கத்தினுடைய அந்த மெடிக்கல் காப்பீட்டு 2 லட்சம் 3 லட்சம் கொடுக்குது. குறைஞ்சபட்சம் 1 லட்சம் பெரிய நோய்களுக்கு 1 லட்சம் கொடுக்குறாங்க. ஆனால் அப்படி 1 லட்சம் ஒவ்வொன்றாலும் அந்த நோய் யாரும் வெற்றி அடைய முடியாது. ஏன்னா அந்த ஜீரண நீரை அமைதியை வைத்துக்குள்ள யாருக்குமே தெரியாது, அது சித்தர்களுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த முறையை தான் அந்த கடைசிய எத்தனையோ பேத்துக்கு சொல்றேன். நீங்க சின்னசாமி பேரை சொன்னாங்காட்டி அதை நான் சொல்றேன். இந்த திண்டுக்கல்ல அந்த 2 வருஷம் இருக்கும். திண்டுக்கல்ல 2 வருஷம் இருக்கும். வடமதுரை இடத்துல வடமதுரைன்னு சொல்லுவாங்க. வடமதுரை அங்க அந்த வடமதுரை இடத்துல ஒரு ஆனந்தம். இப்ப நாட்டுக்கு பயிற்சியை கொடுத்தாங்க, யாரும் கிடையாது. நான் போய் அந்த இடத்த பயன்படுத்தி 20 பேர்த்த 20 பல ஊருக்கு வந்திருந்தாங்க. அவங்களுக்கு எல்லாம் வந்து நேரம் கட்டணம் வச்சிருக்கு. எல்லாமே அவங்களுக்கு அந்த அந்த இடத்துல ஏற்பாடு பண்ணி தலைக்கு 20,000 என்னோடய தங்கிட்டு இருந்தாங்க. நான் என்ன பண்றேன்னு பார்த்தாங்க, என்ன சாப்பிடுறேன் நேர்ல நீ பார்க்கணும் இல்ல. அதுக்கப்புறம் அந்த 20 பேர்த்துக்கு எல்லா நோயும் போய் அதுக்கப்புறம் நான் 100 வருஷத்துக்கு அவங்க நோயே வராது. அவங்க செலவு பண்ணது வேற 20,000 தான். ஆனால் அவங்க பல கோடி மிச்சமாச்சு. அதுக்கப்புறம் அவங்க வந்து பின்னாடி பிறருக்கு சொல்லித்தரலாம். அந்த அளவுக்கு அவங்க படிக்கணும், படிச்சு வீடியோ போட்டு சொல்லி கொடுக்கணும். இன்னும் யாரும் வரல. இன்னும் 2-3 பேர் பண்றேன்னா சரி கூட. அது அநேகமா தாளவாடியில கூட 2 பேர் என்கிட்ட பேசிட்டு இருக்கிறாங்க. மாணவர்கள் 2 ஒருத்தர்
அவங்க இடத்தெல்லாம் சொன்னா சரி. வந்துங்க எல்லாரும் சொல்லித்தாங்க அது ஒரு நல்ல வழியில பொருளிட்டுங்கன்னு சொல்லியிருக்கேன். சரி அதெல்லாம் இருக்கட்டும். இப்ப நீங்க ம். இந்த சரி. பயிற்சியை வந்து நீங்க இந்த அடிப்படையில் வந்து ஒரு மருத்துவ ஆய்வு செய்யாம தொடங்கக்கூடாது. ஓ! சரி, குறைஞ்சபட்சம் ஒரு சரி. எடை பார்த்துக்கணும். குறைஞ்சபட்சம் ஒரு எடைக்கறிப்பு ம். குறைஞ்சபட்சம் ஒரு எடைக்கறிப்பு இருக்கணும். குறைஞ்சபட்சம் ஒரு ம். கறிப்பு இருக்கணும். அப்புறம் சில ம். உணவுப் பொருள்கள் எல்லாம் சிலதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அதெல்லாம் இருக்கணும். இது வந்து நீங்களே செய்ய ஆரம்பிங்க. ஒண்ணும் பயப்பட தேவையில்ல. சரி, சரி. அது இந்த அது அந்த ஆலோசனையில என்ன சொல்லியிருக்கேன்னு கேட்டீங்கன்னா, தினம் ஒரு முறையாவது நாம இந்த ஆ. உணவுப்பதை முழுமையாக சுத்தம் பண்ற மாரி உணவை சாப்பிடணும். ஆனால் இன்று இருக்கிற ம். பல்லு விளக்காத எல்லாரும் பல்லு விளக்குறாங்க. பக்கத்துல எல்லாரும் ஆமா. விலங்குகள் பல்லு விளக்குறது இல்ல. ஏன்னா, அது வந்து இல்ல. ம். இயற்கை உணவு சாப்பிடுறனால அந்த உடம்பு சுத்தமாயிருது. 2வது வந்து அது பகுத்தறிவு. பகுத்தறிவு இல்லாதது. இயற்கையா அது சுத்தமாகுது. ஆனால் நாம என்ன மனதை அடிப்படையா கொண்டு தான் உணவு சாப்பிடுறோம். உடம்பை ஆமா. அடிப்படையா உணவு சாப்பிடுறது இல்ல. உடம்புக்கு கண்டிப்பா. இதுதான் நல்லதுன்னு யாரும் சிந்திக்கிறது இல்ல. மனம் என்ன விரும்போ அத சாப்பிடுறோம். அதானே? ஆமா, ஆமா. அதனால தான் நோய் வருது. மனம் விரும்புறது சாப்பிடுறோம். ஆனா உடம்பு ஏத்துக்கிறது இல்ல. நிச்சயமா. அப்ப இதான் பனிஷ்மென்ட். இப்ப புரியுதா? பனிஷ்மென்ட் யாருக்கு வருது? யார் யாரு மனம் விரும்பி சாப்பிடுறாங்களோ, அவங்களுக்கெல்லாம் பனிஷ்மென்ட் வரும். ம். யாரும் மாட்டிக்குவாங்க. 100க்கு 99 99 நம்ம கண் முன்னாண்ட சீரழிஞ்சு சின்ன பின்னப்பாக நம்ம பார்க்கலாம். யார் உணவு ம். பேசுறாங்களோ, யார் யார் உணவின் பெருமை பேசுறாங்களோ, அவங்கெல்லாம் கொடிய நோய்களுக்கு ஆளாக போறாங்கங்கிறது ஓ! புரிஞ்சுக்கணும். தமிழர் வேளாண்மை என்பது வேறு, உடல் நலம் என்பது வேறு. உணவுக்கும் ஆ. உடல் நலத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லை. அப்படின்னு உணவு பழக்கத்தை உடனே விட முடியாது. அது மெல்ல ஆமா. மெல்ல 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 அறிவியல் முறையில் இப்ப நம்மள பார்த்து யாரும் பைத்தியக்காரன்னு சொல்ல முடியாது. சொல்லக்கூடாது. ஆமா, நீங்க ஆமா. குடும்பத்தோட இருக்கும்பொழுது, நீங்க சுத்தம் பண்ணும்பொழுது எல்லாரும் எதுக்க ஆரம்பிப்பாங்க. என்ன இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிறேன்பாங்க. ஆனா கண்டிப்பா. உங்களுக்கு வந்து உடம்பு ம். அதை யாருக்கும் புரிந்து கொள்ள முடியாது. ஏன்னா, உங்களுக்கும் எனக்கும் தான் உறவே தவிர, மற்ற யாருக்கும் நான் பதில் சொல்ல மாட்டேன். ம். ஆமா. ஏதாவது சண்டை வந்தா நீங்க தான் கேட்கணும். நீங்க தான் ஆமா. கட்டணம் கட்டணும். நீங்க தான் சண்டை கேட்கணும். ம். சுத்தம் பண்ணணும். ம். நீங்க தான் பார்த்துக்கணும். இப்படி இப்படி ஆமா. எப்படி ஒரு ஆப்பரேஷன் பண்றவனுக்கு ஒரு தனி சிஸ்டமோ, அதே மாரி நீங்க ஆப்பரேஷன் ஒரு அறுவை ம். சிகிச்சை பண்ண போறீங்க. அப்ப அறுவை ஆமா. சிகிச்சை எனக்கு தெரியணும். அந்த அறுவை சிகிச்சையில உங்களுக்கு நம்பிக்கை இருக்கணும். அப்ப நீங்கள்னாலும் தான் பேசிக்கொள்ளுமே தவிர, உங்களை வச்சு ஆமா. மற்றவங்க முடிவு பண்ண முடியாது. இப்ப என்னன்னா அது சிக்கல் வரும். நீங்க உடம்பை அது சுத்தம் முடியாது. பண்றது அவங்களுக்கு யாருக்குமே தெரியாது. ஆ. நீங்க பல்லு விளக்குறீங்க ரைட். ஆனால் உள்ள இருக்கிற மொத்த உடம்பையும் உங்க மொத்த எடையில அந்த சதையை பூரா ம். கழிக்கிறதுக்கு 6 மாசம் ஆயிடும். ஓ! கழிவு எடுக்கிறப்ப சைடு எஃபெக்ட் வரும். கழிவு எடுக்கிற பழைய கழிவெல்லாம் நீங்க சாப்பிட்ட ஏதோ பல நோய் 2, 3, 4, 5 நோய் சொல்றீங்க. அதெல்லாம் ஆமா. மெல்ல தோலின் வழியாக வெளியேறும். ஓ! பல நோய்கள் வரும். சூரிய சிரங்கு இதெல்லாம் வந்து தற்காலிகமா வரும், போகும். இதெல்லாம் வந்து குணமாயிரும். போய். அதுக்கப்புறம் வரவே வராது. அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும்? இதெல்லாம் சுத்தமாகறதுக்கு 6 மாசம் சுமாரா சொல்றேன். அதுக்கப்புறம் நீங்க விரும்பிய உணவை சாப்பிட்டு ம். என்னது? எந்த உணவை சாப்பிட்டீங்களோ அந்த உணவை சாப்பிடலாம். சாப்பிட்டு ம். அது எந்த சரி, மாரி சரி. உடம்புக்கு கெடுதல் நீங்க உணரணும். என்னது? ம். அத இப்ப நம்மளே ஒவ்வொருத்தரையும் செக் பண்ணி கண்டுபிடிக்கணுங்களா? ஆமா. இப்ப நான் வந்து ஓ! நான் வந்து உணவு பழக்கத்த விட்டுட்டேன். உணவு பழக்கத்த விட்டு இன்னைக்கு 25 ம். வருஷம் ஆச்சு. நான் ஒரு உணவு ஆமா. சாப்பிடுறேன்னு வச்சுக்கங்க. அது என்ன பண்ணுது நானே ம். ஓ! அது எனக்கு தொந்தரவு ஒண்ணும் கூட அந்த உணவ விட்டுருவேன். புரியுதா? ம். சரி, சரி, சரி. ஆ. தெரியாம தான் 100க்கு 100 பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆ. அப்படின்னா நம்ம உடம்புக்கு வந்து காத்துல இருக்கிற நைட்ரஜன் புரோட்டீனா மாறுது. அதான் உண்மை. ம். இலவசமா புரோட்டீன் வர்றனால நான் புரோட்டீன்ல சாப்பிடுறது. ம். புரோட்டீன் சாப்பிடுறதில்ல. இந்த கை ஆ. கால் வலி உண்டாக்கக்கூடிய இப்ப நீங்க சொல்றீங்க பாருங்க. அந்த இடுப்பு வலி, கை ம். வலி. இந்த மாரி ஆமா. நோய்கள் தரக்கூடிய உணவுகள நான் சாப்பிடுறது. ஓ! அதே நேரத்துல அப்படியே சாப்பிட்டாலும் உடனடியே சுத்தப்படுத்திருவேன். ம். 5 மணி நேரத்துல சுத்தம் பண்ணிருவேன். 5 மணி நேரத்துல சுத்தம் பண்ணிருவீங்க. அந்த சுத்தம் பண்ற கலையை நீங்க தெரிஞ்சிட்டீங்கன்னா, இத்தனை ம். தடவை நீங்க உணவை அனுபவித்தாலும் சுற்றத்தில் போட்டு ம். இந்த ரகசியம் புரியாத வரைக்கும் உண்ணா நோன்பு, உண்ணுகின்ற நோன்பு அப்படின்னு உலகத்துல எதுவுமே கிடையாது. புரியுதா? ம். உண்ணாம இருக்கிறனாலே பெரிய நன்மை இல்ல. உண்ணுட்டு இருக்கிறனாலே அதான், அதான். நன்மை இல்லை. புரியுதா? ஆமா. புரியுது. இப்ப உண்ணுட்டே இருக்கிறீங்க ஏன் நன்மை வரல? அதான். இப்ப நான் அதான் உண்ணாம ஒரு கேள்வி. இருக்கிறனால எனக்கு என்ன நன்மைன்னு கேட்டேன். எனக்கு ஆரோக்கியம் கிடைக்குது. என்னது?
அதே ஆரோக்கியம் நேரத்துல எனக்கு வந்து சக்தி குறையும் கூடாது. சக்தி குறையக்கூடாது. ஆ அதான் முக்கியமான விஷயம். அந்த ஆ, சக்தி குறையாம இருக்கு நான் நிரூபிச்சேன். சின்ன சமயத்தோட நாங்க 2 பேரும் வயல் வேலையில செஞ்சு காட்டினேன். இதெல்லாம் ஒண்ணும் பண்ணாதயான்னு நினைச்சேன். ஆ, அதுக்கு முன்னாடி கை கால் வலியோட செய்வாரு. அப்புறம் நான் பயிற்சி எடுத்துட்டு பாத்தீங்கன்னா, இப்ப கிட்டத்தட்ட அப்புறம் 3 வருஷம் ஆச்சு. எப்போ ஒரு நாளைக்கு ஆ, அதுக்கப்புறம் நல்லா ஆனதுக்கு அப்புறம் நான் மெடிக்கல் ரிப்போர்ட்ல எடுத்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் ம், 4 மாசம் போயிட்டு அவ்வளவுதான். அதுக்கப்புறம் தெரியல. அப்ப அவங்க அவங்க பிறருக்கு சொல்லிட்டு இருக்கிற அளவுக்கு அறிவு வந்து தன்னையும் ஆ, அறிவை வைத்து தன்னையும் காப்பாத்திக்குவாங்க. அறிவை வைத்து பிறருக்கு ம். தருவாங்க. அறிவு பிறருக்கு சரி, சொல்லிட்டு சரி. மாதிரி எனக்கு வீடியோ எல்லாம் கிடையாது. நான் வந்து தைரியமே பேசிட்டு இருக்கேன். நான் ஒருத்தன் தான் உலகத்துல நான் சொல்லித்தரேன். அதான் நான் ஒரே ஆள் தான் இருக்கேன் உலகத்துல, வேற யாருமே இல்லை. இல்ல. உண்மையிலே இல்ல. அப்ப என்னன்னா இது அவ்வளவு டஃப் சப்ஜெக்ட். அதான். இது வந்து மனதை பற்றி மனதையும் உடலையும் ஒன்னா பேசி தூய்மை, மனம் தூய்மையா இருக்கணும், உடல் தூய்மையா இருக்கணும். அப்புறம் இன்னொரு தூய்மை, இந்த மெய்மைங்கிற இந்த 3 உடல் மனம் தூய்மை 3 ஒன்னா இணைச்சு விஞ்ஞானி ரீதியா ம். அவங்க தான் இது செய்ய முடியும். அல்லது அதான். அதுக்கான மனவலிமை இருக்கணும். ஏன்னா நீங்க ஒரு இடமே நிரூபிச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அதெல்லாம் ஏத்துக்குவாங்க. ம், உங்களை அக்கம் பக்கத்துல ம், ம். உங்களுக்கு நெருக்கமானவங்க மனைவி குழந்தைகள் யாராவது இருந்தாங்க அவங்க பார்த்துக்கோங்க. எங்க வீட்டுல என் துணைவியாருக்கு தெரியும். என் துணைவியார் மாற மாட்டாங்க. அவங்க வந்து என்னை விட பல மடங்கு சாப்பிடுறவங்க தான். அவங்க சாப்பிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்க என்ன வரட்டும். ம். அப்படியே வந்தாலும் நான் என்ன பண்றதை பார்த்து அவங்க தப்பிச்சுக்குவாங்க. அது வரைக்கும் எல்லாரும் இந்த உணவாசி சாப்பிட்டாலே ஆமா, ஆமா. உணவாசி இருந்து வரவே மாட்டாங்க. ம். இதுதான் விஷயம். ஆகையினால நீங்க என்ன பண்றீங்கன்னா தைரியமா தொடங்குங்க. இல்ல உங்களுக்கு 2 நாள் 3 நாள் பயிற்சி வேணா உங்களை பேசி அனுப்புங்க. அந்த பயிற்சி நீங்க செய்யுங்க. சரி, சரி. புரியுதா? ஆ, அது ஆ, இலவசம் கிடையாது. ஆ. என்ன கட்டணம் தான். கட்டணம் இருந்தா தான் நீங்க செய்ய முடியல. இல்ல அதுக்கு ஒரு 10,000 ரூபாய் கட்டணம். சரி, சரி. அவ்வளவுதான். அது ஆ. 1000 ஒண்ணு 10,000 ஒண்ணு. இல்ல எனக்கு இது வேண்டாம் ம். நானே செஞ்சுட்டு இப்ப தைரியமா சொல்லிட்டேன் பாருங்க. இப்ப உங்களுக்கு இந்த ஆமா. இந்த வீடியோ பதிவு பண்ணிட்டேன். இந்த வீடியோல என்ன ம். சொல்றனோ அதை அப்படியே பண்ணிட்டு இருக்கிறது உங்களுக்கு அனுப்பிச்சிடுறேன். இப்ப நீங்க கேள்வி சரி, சரி. கேட்கலாம். இப்ப நான் இது அடிப்படையே சொல்லிட்டேன். நீங்களே செஞ்சுக்கலாம், செலவெல்லாம் செஞ்சுக்கலாம். ம். ஆசிரியர் ஆமா. 3 நாள் சொல்லிக் கொடுப்பேன். 3 நாள்னா ஒரு நாளைக்கு ஆ. கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு நாளைக்கு சாயங்காலம் 8 to 9 to 10 லிட்டர் 3 சேர்த்துப்போம். 3 நாள் நிறைய பேர் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. சரி, சரி. இருக்கு அதுல நான் சேர்த்து விடுவேன். அது வந்து பயிற்சி ம். நேரடியா பயிற்சி செய்யறவங்க தான். அப்படி நீங்க ஒரு 3 சரி, நாள் பயிற்சி செஞ்சுட்டீங்கன்னா அப்புறம் 3000 ஆண்டுகள் ம். செலவே பண்ண தேவையில்லை. நீங்களே மெடிக்கல் ரிப்போர்ட் எடுத்துக்கலாம், நீங்களே பார்த்துக்கலாம். எப்ப நீங்க ம். திருப்பீங்களோ அது வரைக்கும் செஞ்சு அதுக்கப்புறம் நீங்க ம். சொல்லி தரலாம். புரியுதா? இதுதான் அடிப்படை. இந்த 1000 10,000 கூட தான் விஷயம், எதுவுமே இல்லை. நீங்க வேணும்னா அதை நான் சொல்லித்தரேன். அது குழுவுல சேர்த்து அந்த குழுவுல நீ எல்லாத்தையும் தொடர்ந்து நீங்க பேசலாம். ஆ. எங்கிட்ட அதுவும் வந்து கடுமையான மண்டை அழுத்தம், மூளை கெட்டு போனவங்க எங்கிட்ட பயிற்சி கொடுக்குறாங்க. மூளை கெட்டு போய் வராதவங்க ஆ. சாராயம் நிறைய தூக்கம் வரும். சாராயம் 24 முறை சாராயம் 24 முறை ம். எப்ப பார்த்தாலும் இறைச்சி சாராயத்துல சிகரெட் இறைச்சி சாராயம் சாப்பிட்டு நிறைய இத்து போச்சு. அவங்க சரி, சரி. அவங்களுடைய அனுபவம்ல சாதாரண விஷயம் இல்லை. இதை நம்பவும் முடியாது. இது வந்து இருக்காங்க அதுல உண்மைதான். நம்ம பண்ணலாம். இன்னும் பயப்பட தேவை. அடிப்படை நீங்க வாங்க ம். வாங்கிக்கணும். அடிப்படை ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட் சிம்பிளா ஒரு 1000 ரூபாய்க்கு மெடிக்கல் ரிப்போர்ட் இருக்கு. அதெல்லாம் நீங்க எடுத்து கையில வச்சுக்கணும். அப்புறம் என்ன ஜெனரல் செக்அப் மாதிரி ஏதாவது பண்ணுவாங்களா? என்ன சொல்றீங்க? செக்அப் ஒன்று தேவை. ஆ. அந்த பிளட் யூரின் ரொம்ப முக்கியம். பிளட் செக்அப் பண்ணிக்கங்க, யூரின் செக்அப் பண்ணிக்கங்க, பிரஷர் பாத்துங்க, வெயிட் பாத்துங்க. இந்த வெயிட் என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா அழுக்கு எந்த அளவுக்கு இந்த குடல் கெட்டு போயிருக்கு, அந்த குடல் அந்த சதையில எந்த அளவுக்கு கெட்டு அதுல இருந்து உறிஞ்சி வெளியே எடுத்துக்கிட்டே இருக்கும். உறிஞ்சி எடுத்து உண்மையான எடை வரும். உண்மையான எடை. அந்த இடையில தான் எனக்கு ஒரு சந்தேகம்னா, இப்போ நம்ம சமநிலைன்னு சொல்லியிருக்கீங்களா? உடல் எடை வந்து சமநிலை அடையும் சொல்லியிருக்கீங்க. வந்து நீங்க தொடர்ந்து கவனிக்கணும். அதுக்குதான் இந்த ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு அட்மிஷன் வாங்கிக்கங்க. குறைஞ்சபட்சம் இந்த சில நேரத்துல வந்து நீர் பயிற்சி நீங்களே திரும்பி 2 நாள் 3 நாள் நீர் பயிற்சி மலைச்சிட்டு வரும். அந்த அந்த ஆசன வாயை சுத்தம் பண்றதுக்கு இனிமேக்கன் அதையெல்லாம் அது ஒண்ணு வாங்கி வச்சுக்கங்க. ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட் வாங்கி சில காய்கறிகள், சில அவுள், சாதாரண அரிசி உணவு எதை கொஞ்சம் இருந்தா போதும். இதை வச்சு நீங்க பண்ண பண்ண அநேகமா ஒரு 72 மணி நேரத்துல ஆரோக்கியம் கிடைக்க ஆரம்பிக்கும். அப்புறம் ரெண்டாவது வந்து ஒரு
200 பக்கம் ஒரு கையோட நோட்டு இருக்கு இல்லையா, ஒரு கையோட நோட்டு வாங்கி அதுல எழுதிக்கணும். அதுல வந்து முதல் நாள் என்னென்ன என்கிட்ட சொல்லியிருக்கீங்க அதுல எழுதிக்கணும். என்ன எங்கிட்ட நோய்கிட்ட சொல்லியிருக்கீங்க அதெல்லாம் அதுல பதிவு பண்ணிக்க. இதெல்லாம் இந்த முதல் பக்கத்துல பதிவு பண்ணிட்டு தினம் நீங்க வந்து செக் பண்ணிட்டே வந்தீங்கன்னா நீங்க சொல்றது எல்லாமே குறைஞ்சி கண்ணுடன் நீங்க பார்க்க போறீங்க. கடைசியில கண்ணு வந்து கடைசியில சரியா அப்படின்னா கண்ணுங்கிறது சாதாரண விஷயம் இல்லாது, மூளைக்கு சமமானது. அடிப்படை நோயிலிருந்து தப்பிச்சுக்கலாம். இந்த கைகால் வலி, மூட்டு வலி, முழங்கால் வலி, அது இது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனை ஆரம்பிச்சு உடம்பு என்ன ஆகி போச்சுன்னா அசுத்தமாகிட்டது. ஆமா, இதுக்கு நான் வந்து வெங்கடேசனை சந்திக்கிறதுக்கு முன்னாடி இயற்கை நூல் இருந்தேன். சமையல் கட்டு இருந்து வெளியே வரணுங்கிறது 30 வருஷம் முன்னாடி, 40 வருஷம் முன்னாடி, சிறு வயசுலயே 20-22 வயசுலயே சமையலே நமக்கு ஆகாது. எங்க வீட்டுல இருக்கிற சமையல எனக்கு பிடிக்காது, எங்க அம்மா செஞ்சு பிடிக்காது, உணவு குடும்படா நினைச்சிட்டு இருந்தேன். அது கடைசியில பாத்தீங்கன்னா உணவுல இருந்து விடுதலை அடைக்கலாம், அது மட்டும் ஆற்றலை எடுத்து பழகுறதுன்னு கண்டுபிடிச்சேன். அதுதான் வெங்கடேசன். அப்ப இயற்கை ஆற்றல வாழ்றதான் நமக்கு முக்கியம். அதுதான் பரிணாம அறிவியல். அந்த 7ஆம் அறிவு நோக்கி போறதுதான். இப்ப நீங்க 5ஆம் அறிவுல எல்லாம் உட்காந்துருக்கிறாங்க. 5ஆம் அறிவுல வாய் ருசி ஆயிட்டு கண்டதை நோய் வாங்கிட்டு சாகுறது. நீங்க பகுத்தறிவு உணவை பாத்தீங்கன்னா பகுத்தறிவு வேலை செய்யாது. உணவை பார்த்துட்டாவே எது வேலை செய்யாது, பகுத்தறிவு வேலை செய்யாது. நாங்க என்ன பண்ணோம்னா அந்த அதனுடைய கொடுமையை தெரிஞ்சுக்கிட்டு பகுத்தறிவு பயன்படுத்தி தப்பிச்சு போடுவோம். 7ஆம் அறிவுங்கிறது நைட்ரஜன் காத்துலயே வாழ்றது. அதனாலதான் திருமணம் சொன்னாரு, காற்றை பிடிக்கும் கணக்கறிவாருக்கு குற்றை பிடிக்கும் சொன்னார். இது யாருக்குமே புரியும். ஆனால் அவர் என்ன சொன்னாருன்னா அந்த ஜீரண நீரை நிறுத்த வேண்டும் சொல்றாரு. புறப்படும் அந்த பாடத்தை எடுத்து பாருங்க, 4ஆம் பாடத்தை எடுத்து பாருங்க. 3ஆம் பாடம் 4ஆம் பாடம் ரொம்ப முக்கியமானது. 3ஆம் பாடம் அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி அனுபவிச்சுக்கிட்டே பேச முடியும். புத்தகம் வாங்குறவங்க எல்லாம் பேச முடியும். அப்படி பத்தி 25,000 புத்தகம் போயாச்சு, ஒவ்வொருத்தரும் பேசுற மாதிரி தெரியும். நாங்க இதுல இங்கிலாந்துல அறிமுகப்படுத்த போறோம். இங்கிலாந்துல என் பொண்ணு படிச்சுட்டு இருக்காங்க. அவங்க வந்து விண்வெளி துறைக்கு இதை அறிமுகப்படுத்த போறாங்க. இங்கிலாந்துல விண்வெளி துறை அவங்கதான் எதிர்காலத்துல நீ இங்கிலாந்துல அவங்க சொல்லி போறாங்க, சொல்லித்தர போறாங்க. என் மகளை அதை சொல்லித்தர போறாங்க. விண்வெளி நீர் எடுத்து போயிட்டு இந்தியால இன்னும் இதை பத்தி விழிப்புணர்வு சில விண்வெளி துறைக்கெல்லாம் கொடுத்துருக்கேன். விண்வெளி துறை, ராணுவத்துறை, இந்த வீடியோ எல்லாம் பாத்தீங்கன்னா யார சந்திச்சு எல்லாம் இருக்கு. மயில்சாமி அண்ணாதுரை வரைக்கும் சந்திச்சு கையில் கொடுத்தாச்சு. யாருக்கு இந்த சொல்லிருக்கீங்க, நிறைய வீடியோலாம் அப்பப்போ ஒவ்வொன்றையும் சொல்லியிருக்கிறீங்க. ஆமா ஆமா, புத்தகத்தை படிச்சு தைரியம் இல்லை, இதான் விஷயம் இருக்கு. நீங்க ஏதாவது சந்தேகத்தை கேட்கலாம். புத்தகத்தை நன்கு படிக்கணும். புத்தகத்தை விடவே கூடாது. குறைந்தபட்சம் தினமும் வாரத்திலிருந்து படிச்சு மண்டையில ஏற்றணும். புரியுதுங்களா? ஏத்தி நீங்க அந்த புத்தகம் அதுல சொல்ற மாதிரி நம்ம நடந்துக்கிறோமா நீங்களே சுய ஆராய்ச்சி பண்ணணும். இந்த புத்தகத்தை நான் படிக்கிறேன், இந்த புத்தகத்தை எப்படி நான் நடக்கணும்னு பார்க்கணும். உணவு சாப்பிடறத பத்தி பிரச்சனை இல்லை, அதெல்லாம் விட்டுருங்க. உணவை பத்தி கவலைப்படாதீங்க. ஆற்றலை நேரடி ஆற்றலை எடுத்தாதான் உங்க நோய் குணமா. 7ஆம் அறிவு, அதாவது தண்ணி சாகடிக்காமலேயே நமக்கு அறிவுங்கிற வித்தை கொடுத்துருக்கு. நம்ம தப்பிச்சு போறதுக்கு இயற்கை கொடுத்துருக்கு. அதே நேரத்துல 5ஆம் அறிவே கொடுத்துருக்கு. ருசியிலிருந்து சாக போறியான்னு கேக்குது. இல்ல, ருசி உனக்கு வேண்டாம்னா ஆரோக்கியத்துக்கு வருது. அதுதான் இயற்கையின் ரகசியம். அது நீ முதல் பாடத்தை தரவோ படிக்கணும். முதல் பாடத்துல முதல் பக்கம் இருக்கு, 7 நிலை இருக்கு. அதை பல முறை படிச்சு நீங்க சுய ஆராய்ச்சி பண்ணணும். சுய ஆராய்ச்சி பண்ணாதான் நீங்க தப்பிக்க முடியும். சொல்றது கேட்கவே கேட்காதீங்க. ஆனா உணவு பழக்கத்தில் இருக்கு. அதாவது உலகத்துல என்ன சொல்லிட்டாங்கன்னா எந்த நோயும் அழுத்தி வைக்கலாமே தவிர எந்த நோயும் குணமாக்க முடியாதுன்னு அலோபதி முடிவு பண்ணியாச்சு. அதாவது இந்த மூட்டு வலி, முழங்கால் வலி இதெல்லாம் குணமாக்க முடியாது, மருந்தினால் குணமாக்க முடியாது. ஆனால் இதைத்தான் சித்தர்கள் கண்டுபிடிச்சாங்க, தூய்மையால் குணமாக்க முடியும். தூய்மையால் குணமாக்குறது நோயை குணமாக்குறது இல்ல. நீங்க தூய்மை அடைய நோயை குணமாக்குறது நம்ம நோக்கம் இல்லை. தூய்மை அடையும் பொழுது எல்லாமே குணமாகும். தூய்மை அடையிறப்ப எல்லாமே குணமாகும். பசியும் குணமாகணும். என்னது பசி குணமாக்க முடியல அவனை தீட்டிக்கிறீங்க. பசியை குணமாக்குறதா குற்ற போய் நோண்டல. அந்த பசியை புத்தி கெடுகிறத கேட்டேன்.
பசி வராம இருக்கணும். ம். அதை அதனால நான் தலைப்பை நான் மாத்தேன். நீர் மருத்துவம்னு வச்சேன். நீர் மருத்துவம் 942. 942 தான் திருவள்ளுவரால் கண்டுபிடிக்கப்பட்டது, சிபாரிசு பண்ணப்பட்டது. அது இன்னை ஓ வரைக்கும் தமிழர்களுக்கு யாருக்கும் தெரியாது. இன்ன வரைக்கும் தமிழர்களுக்கு தெரியவே தெரியும். அதை சரி 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 ஆமா ஆமா அதை கண்டுபிடிச்சு கொடுத்தவரே திருவள்ளுவர் நீர் மருத்துவத்தை கண்டிப்பா. சிபாரிசு செய்கிறார் என்று கண்டுபிடிச்சு 10-12 நோய், மூட்டு வலி, முழங்கால் வலி, சக்கரை, எக்கச்சக்கமான நோய் வாய்ப்பட்டவர் தான் இருக்கிறேன். ம், ம். அவரு பிஇ சிவில் இன்ஜினியர் படிச்சவர் தான். அவர் சொன்னாரு, நானும் சரி மனப்பாட பள்ளி படிச்சேன், மண்டையில தப்பு தப்பா ஏத்திட்டேன். அதுக்கப்புறம் தான் நான் வந்து டாக்டர் அர்னால்டு ஜெர்மன் டாக்டர் படிச்சேன். ஸ்கூல்ல ம். படிச்சதுக்கு அப்புறம் தான் திருவள்ளுவருக்கு புதுமையான அர்த்தத்தை அவர் கண்டுபிடிச்சார். ஒரு விஞ்ஞானி அப்படி பண்ணிதான் விஞ்ஞானியே நிரூபிச்சார். எல்லா டாக்டரும் பார்த்தாங்க, பார்த்து எந்த நோயும் இல்லைன்றாங்க. அதுக்கப்புறம் தான் நான் விஞ்ஞானிக்கு போறேன். விஞ்ஞானிக்கு பற்றி நடத்த விஷயம். ம். யோசனை பண்ணுங்க, யோசனை பண்ணி உங்க கருத்தை வந்து நீங்க வாட்ஸ்அப்ல சொல்லுங்க. இந்த அடிப்படையில தெரிஞ்சு வச்சுக்க, பண்ணிட்டு நீங்களே தொடங்குங்க. இது உங்களுக்கு நான் வந்து சரிங்க நாளைக்கு உங்களுக்கு பேசுறேன். யோசனை பண்ணிட்டு செய்யலாம். சரியா? சரிங்கண்ணா நான் அவசரப்பட தேவையில்லை. மற்ற எந்த சரி கருத்தை நான் பார்க்குறேன். சரிங்களா? நன்றி, வணக்கம். சரிங்கண்ணா. ஆனா இப்போ இதுல ஒரே ஒரு கருத்துல மட்டும் எனக்கு ஒரு சின்ன குழப்பம் இருக்கு. கேளுங்கய்யா. இப்ப நம்ம நீர் அருந்தி நம்ம காலையில இருந்து நீர் அருந்துறோம் இல்லைங்களா? ஆமா அதுல நீங்க வந்து ஒரு 50 மில்லி அளவுக்கு குடிச்சிட்டு அப்புறம் 10 மணிக்கு அந்த கீரை சாப்பிடுறது அந்த மாதிரி எல்லாம் சொல்லியிருக்கீங்க இல்லையா? ஆமா அதே இப்ப நம்ம வெங்கடேச ஐயா சொல்லியிருக்கிறது இயன்ற வரை நீரை அருந்தி வரணும் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க இல்லைங்களா? ஆமா அது என்ன மாற்றம்னு எனக்கு புரியல. ஒண்ணும் இல்லைங்க. இப்ப நீங்க வந்து அந்த ஈன்ற வரைன்னா உள்ள தங்குற வரைக்கும் உதாரணத்துக்கு ஒரு 50 மில்லி சாப்பிடுறீங்க, திருப்தியா இருந்தா அதோட போதும். சில பேர் 70 மில்லி சாப்பிட்டா நல்லா இருக்குன்னா அதோட போதும். எப்படி பார்த்தாலும் 70 மில்லிக்கு மேல அதுதான் ஈன்ற அளவு. ஈன்ற அளவு எது 10 லிட்டர்ல உடம்பு நம்ம இறப்பினுடைய கொள்ளளவு பார்த்தீங்கன்னா வெறும் 400 ml தான். நீங்க போட்டு திணிக்கிறதுனாலதான் பெருசாகுது. ஆனா காலையில தச்சு நீங்க பயிற்சி பண்ணீங்கன்னாவே அது தானாவே இயல்பான நிலைக்கு வந்து சின்ன அளவுல குடிச்சாவே திருப்தி ஆயிடும். அது செஞ்சு பாருங்கிற போலதான் நான் கண்டுபிடிச்சேன். அதனாலதான் நான் என்ன பண்ணேன், சரி அதுவும் இல்லாம இது மேல எப்பயுமே தோராயமா ஒரு 50 மில்லி இருக்கிற மாதிரி பார்த்து கொள்ளு. கூட இருக்கலாம், குறைக்கலாம், தப்பு கிடையாது. குடியும் தேவை குடினால அது குடினால 5 லிட்டர் குடிக்கும். அப்படிலாம் குடிக்குது அப்படியே உடம்பு ஏத்துக்காது. உடம்பு ஒண்ணுக்கு போயிட்டே இருக்கும். தேவை இல்லாம சிறுநீர் போயிட்டே இருக்கும். அது நமக்கு தேவையில்லை. நிதானமா அப்படிலாம் அப்படி கட்டு புரியலையா? கொஞ்சம் வேணும்னா கூட குடிச்சுக்கலாம். அதுல ஒரு தப்பு கிடையாது. கடுமையான வேலை செய்யறப்பதான் அது மாற்றி அமைக்கணும். அது வேற. கடுமையான வேலை செய்யறப்ப வேற, கடுமையான மம்டி டம்டி பண்றது வேற. எல்லாம் தனித்தனியே பிரிச்சு பேசணும். புரிஞ்சுக்கணும். புரியுது. அப்புறம் மறுபடியும் இது ஒரு பயப்பட தேவையில்லை. நீங்க செஞ்சு பாருங்க. ஒரு நாள் செஞ்சு பாருங்க. குறைஞ்சபட்சம் ஒரு நாள் செஞ்சு பாருங்க, அப்பதான் புரியும். அதுக்கப்புறம் புரியல அப்புறம் நம்ம நேரடி பயிற்சி 3 நாள் கொடுக்குறேன். அதுக்கு தயாராகிக்கலாம். அது ஒரு பொருளாதார வசதி செய்யலாம். ஒன்னும் பயப்பட தேவையில்லை. நீங்களே செய்யலாம். ஒன்னும் சைடு எஃபெக்ட் வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. சரியா? நன்றி. புரியுது புரியுது.